வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் முந்திரி விளைச்சல் பாதிக்கப்பட்டு பிஞ்சிலேயே பூக்கள் உதிர்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் தற்போது நிலவும் கடும் வெயில் காரணமாக முந்திரியின் விளைச்சல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து தற்போது கடும் வெயில் நிலவுவதால கடந்த சில தினங்களாகவே 100 டிகிரிக்கும் மேலாக வெப்பநிலை நிலவுகிறது. இதன் காரணமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதன்படி கடலூர் மாவட்டத்தில் முக்கியமாக மா, பலா, மாம்பழம் உள்ளிட்ட பொருட்கள் பழங்களோட விலைகளும் விளைச்சலும் அதிகமாகவே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம் ஒன்று. அதன்படி தற்பொழுது இந்த கடலூர் மாவட்டத்தில் முக்கிய விளைச்சல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய முந்திரி விளைச்சல் தற்பொழுது இந்த கடும் வெயிலால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்ருட்டி, சாத்திப்பட்டு, செம்மேடு, முத்தாண்டிக்குப்பம், நடுவரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர்ல பரப்பளவுல முந்திரி விளைச்சல் அங்கு விவசாயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கடும் வெயில் காரணமாக அந்த முந்திரிகள்ல பூக்களிலேயே கருகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல அந்த முந்திரிகளின் விளைச்சல் அதிகமாக இருக்கு. அதாவது பூ விட்டு ஏப்ரல், மே காலங்களில் அறுவடை செய்யும் நிலைக்கு வரும். ஆனால் தற்பொழுது இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததன் காரணத்தினாலும் அதே போன்று கடும் வெயில் காரணத்தினாலும் அந்த முந்திரி கோட்டை தற்பொழுது காய்த்து விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆயிரக்கணக்கில் ஏக்கர் பரப்பளவுல முந்திரி விவசாயம் செய்யப்படுகின்ற சூழ்நிலையில ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 10,000 இருந்து 16,000 ரூபாய், அதாவது ஆட்கூலி ஆகட்டும், அதே போல மருந்து தெளிப்பான் உள்ளிட்டவருக்கு அவை ஏக்கர்ல அது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 16,000 வரைக்கும் அந்த ரூபாய் செலவு செய்யப்பட்டு முந்திரி விளைச்சல் செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த பாதிப்பின் காரணமாக விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதன் காரணமா தமிழக அரசு அந்த முந்திரி விவசாயிகளுக்கு மருந்து தெளிப்பான், அதே போல இந்த முந்திரி விவசாயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஏன்னா கடலூர் மாவட்டத்துல தொடர்ந்து இந்த கடுமையான வெயில் காரணமாக முந்திரி விளைச்சல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனால் இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தெரிவித்ததன்படி பலா, முந்திரி உள்ளிட்டவை முக்கிய விளைச்சலாக உள்ள பொருட்களாக இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது. எனவே விவசாயிகளை பாதுகாத்து அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், கடலூர்.